This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன் தேர்ச்சி விகிதத்தை நாம் திரையில் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக 95.20% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதில் மாணவர்கள் 93.19% பேர், மாணவிகள் 97% பேர். சிறைவாசிகள் 95.20% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி விகிதம் தமிழகத்தில் 95.20% உள்ளது. மாணவர்கள் 93.19% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாம் கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டின் ஒப்பீட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு 95.03% பேர் தேர்ச்சி அடைந்திருந்த நிலையில் தற்போது அது 95.20% உயர்ந்திருக்கிறது. மாணவர்கள் மாணவிகளின் தேர்ச்சி விகித ஒப்பீட்டை பார்க்கிறோம். மாணவர்கள் 93.19% பேர் தேர்ச்சி கண்டிருக்கும் நிலையில் மாணவிகள் 97% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பாடவாரியான தேர்ச்சி விகிதம்: இயற்பியல் பாடத்தில் 98.87% பேர் தேர்ச்சி, வேதியியலில் 98.82% பேரும், உயிரியலில் 99.49% பேரும், கணிதத்தில் 99.12%, தாவரவியலில் 98.62% பேரும், விலங்கியலில் 98.69% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதேபோல கணினி அறிவியலில் 99.84% பேர், வணிகவியலில் 97.55% பேர், கணக்கு பதிவியலில் 98.04%, வரலாற்றில் 97.90%, தாவரவியலில் 98.62%, விலங்கியலில் 98.69% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதிகம் தேர்ச்சியடைந்த முதல் 5 மாவட்டங்களை நாம் பார்க்கிறோம். அதிகபட்சமாக ஈரோட்டில் 98.87% பேர் தேர்ச்சி கண்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் 98.05% பேரும், கன்னியாகுமரியில் 97.63% பேரும், நெல்லையில் 97.54% பேரும், திருச்சியில் 97% பேரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதிகமாக தேர்ச்சி பெற்ற முதல் 5 மாவட்டங்களாக ஈரோடு, சிவகங்கை, கன்னியாகுமரி, நெல்லை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கின்றன. முழு மதிப்பெண் பெற்றவர்களின் விவரத்தை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக தமிழில் 83 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் 21 பேரும், இயற்பியலில் 105 பேரும், வேதியியலில் 632 பேரும், உயிரியலில் 784 பேரும், கணிதத்தில் 732 பேரும் முழு மதிப்பெண்ணை பெற்றுள்ளனர். அதேபோல தாவரவியலில் 31 பேர், விலங்கியலில் 18 பேர், கணினி அறிவியலில் 6945 பேர், வணிகவியலில் 683 பேர், கணக்கு பதிவியலில் 1946 பேர், பொருளியலில் 440 பேர் தேர்ச்சி கண்டிருக்கிறார்கள். அதேபோல வரலாற்றில் 282 பேர் முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். கணினி பயன்பாடுகளில் 2099 பேர், வணிக கணிதத்தில் 463 பேர், வணிகவியலில் 683 பேர், கணக்கு பதிவியலில் 1946 பேர், பொருளியலில் 440 பேர் முழு மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சி கண்டிருக்கிறார்கள்.
தேர்ச்சி விகிதத்தில் கடந்த ஆண்டோடு ஒப்பீட்டை பார்க்கிறோம். 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி விகிதம் 95.03% இருந்தது. அதே இவ்வாண்டு 2026ஆம் ஆண்டு அது சற்றே உயர்ந்து 95.20% மாறியிருக்கிறது. வழக்கம் போல மாணவிகளே அதிக தேர்ச்சி என்பதன் அடிப்படையில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 93.19% இருக்கிறது. மாணவிகளை பொறுத்தவரையில் அதிகப்படியாக 97% பேர் தேர்ச்சி கண்டிருக்கிறார்கள். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.